Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பட்ஜெட் செக்மெண்ட்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேட்டரி லைஃப்லயும் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படினு சொல்லலாம். M30 அப்படிங்கற ஒரு ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்ல Samsung தரப்புல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அதுல M30s அப்படிங்கற ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா M31 அப்படிங்கற இந்த வருஷத்துக்கான ஒரு புது அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணாடியும் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டு சோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை சொன்னீங்க அப்படினா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First குயிக்கா ஒரு அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு நினைக்கிறேன். பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சிம் எஜெக்டர் பின் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுக்கல. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதை தவிர மொபைல் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த வெளியில இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு சைடுல வைக்கலாம். இத பத்தி டீடைலா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இது இல்லாம 15 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேபிள் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளும் வந்து பாக்ஸ்லயே உங்களுக்கு வருது. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட ஹைலைட்டான சில பாயிண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 2.5 நாள் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படினா ஹெவி யூஸ் பண்ணா கூட 1.5 நாள் நீங்க தாராளமா யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் போட்டா எவ்வளவு நேரம் நிக்குது அப்படிங்கற டீடைல் நான் வந்து இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா இது அன்பாக்சிங் வீடியோ தான். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதை நான் சொல்றேன். பாக்ஸ்லயே 15 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படினா இதோட டிசைன் பாத்தீங்க அப்படினா 6000 mAh அப்படின்றபோது ரொம்ப ஹெவியான வெயிட் வரும் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். பட் டிஸ்ப்ளேவும் பெருசு, வெயிட்டும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல, நார்மலான ஒரு வெயிட் ஃபீல் தான் கொடுக்குது. சோ ஏற்கனவே உள்ள வெர்ஷனுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல எந்த ஒரு டிசைன்ல மாறுபாடுமே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் M30sல தான் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டைப்ல வந்து கொடுத்திருந்தாங்க. இதுலயுமே கேமரா மாடல் பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா இந்த ரெக்டாங்கிள் டைப்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஸோ வேறு கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோடையும் வருது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நார்மலாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாம்சங்கோட டிஸ்பிளே. கண்டிப்பாக டிஸ்பிளேக்காக கூட நீங்கள் இந்த டிவைஸை வந்து வாங்கலாம். சூப்பரான ஒரு டிஸ்பிளே. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு யூ நாச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய புது மொபைல் எல்லாமே இவங்களோடது வந்து ஓ நாச் மாதிரி தனியாக வர மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் வந்து யூ நாச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 32 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 ஓடையும் ஒரு செல்ஃபி கேமரா வருது. ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் தான். ஸோ நீங்கள் கரெக்டான ஆங்கிள் அப்படி வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ இதை தவிர இதில் 4K வீடியோஸும் உங்களால் ஷூட் பண்ணிக்கவும் முடியுது. அண்ட் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் ஃபேஸ் அன்லாக்குமே இதில் சப்போர்ட்டும் இருக்கு. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி M30sல 3 கேமரா கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னெல்லாம் கேமரா வருது அப்படினு பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓட மெயின் கேமரா வருது. 8 மெகாபிக்சல்ல வைட் ஆங்கிளுக்கான கேமராவும் வருது. அண்ட் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங்காக கொடுத்திருக்காங்க. இன்னொரு 5 மெகாபிக்சல் உங்களுக்கு மேக்ரோ போட்டோஸ், சின்ன சின்ன பொருள்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கான மேக்ரோ போட்டோஸ்க்கான தனி ஒரு கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ 4 கேமரா செட்டப் வருது. சோ அதிக சாம்பிளோட கண்டிப்பா ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட OneUI லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. Android 10ல தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் அண்ட் டார்க் மோடு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிஸ்பிளே இந்த UIக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. நான் ரெகுலராக வந்து இந்த OneUI யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது தான் எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. ஆல்ரெடி M30sல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்களோ அதே Exynos 9611 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தட்டியுமே மற்ற பிராண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வெர்ஷனுக்கு வந்து சில அப்கிரேட் வந்து ப்ராசஸரில் பண்ணுவாங்க, அட்வான்ஸாக இருக்கக்கூடியது. பட் இவங்க வந்து பெரிய லெவலில் வந்து இந்த ப்ராசஸரில் வந்து அப்கிரேட் பண்ணாதது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக டே டு டே யூசேஜுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் பப்ஜி கேம் இந்த மாதிரிலாம் விளையாடும் போது நீங்கள் லேக் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பப்ஜி கேம் வந்து நான் ஹெவியாக விளையாடுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மற்றபடி நார்மலான கேம்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் நீங்கள் பண்ணும்போது
பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிஸ்பிளேவோட வருது, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே நல்ல ஒரு அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தோணுது வந்து இதோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே வந்து கொடுத்துருக்குது, அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16000 ரூபாய்க்கு வந்து அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும், நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.